அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் 28/11/2024 நாளைக்கு பார்த்திங்கன்னா வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய குபேர பிரதோஷம். இந்த நாளில், அதாவது நாளைக்கு காலையில் அதிகாலையில் 4:30லேருந்து 7 மணி, மாலை நேரத்தில் 4:30லேருந்து 7, இந்த நேரத்தில் இந்த ஒரு திருநாமத்தை யார் சொன்னாலும் அவர் கோடீஸ்வராவது உறுதி. கண்டிப்பாக சிவனருள் இருந்தால் மட்டுமே இதை உங்களால் சொல்ல முடியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் அற்புதமான பிரதோஷம். சிவபெருமானுக்கே உரிய கார்த்திகை மாதத்தில் இந்த பிரதோஷம் வியாழக்கிழமை அன்று வந்திருக்கிறதுனால இதை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பொன் பொருள் ஆபரணத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு அதிகாலையில், அதாவது 4:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் பூஜை ரூமில் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. தீபத்தை ஏற்றும்போது ஓம் நமக் சிவாய நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த தீபத்தை ஏற்றும்போது சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது மேட்டு, பலகை இல்லைன்னா பெட்ஷீட் போட்டு உக்காந்துக்கோங்க. நைவேத்தியமாக ஒரு கிளாஸ் பால் வச்சாலும் சரி, ஒரு கிளாஸ் தண்ணீர் வச்சாலும் சரி, நீங்கள் உள்ளன்போடு எதை கொடுத்தாலும் சிவபெருமான் எடுத்துப்பாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் கடலப்பருப்பு இருந்துச்சுன்னா அந்த கடலப்பருப்பு ஒரு கிண்ணத்தை சின்னதாக ஒரு 2-3 ஸ்பூனு கடலப்பருப்பு எடுத்து அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுடுங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை 2 முறையாக நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நாளைய தினத்தில் வில்வ இலை கிடைச்சிதுன்னா 9 இலை மட்டும் இருந்தால் போதும், அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இலையில் உங்கள் வீட்டில் சந்தனம் இருந்ததுன்னா அதில் பன்னீர் கலந்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணீர் கலந்துக்கோங்க. சந்தனம் இல்லாத பட்சத்தில் திருநீர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் கலந்து இந்த ஒரு திருநாமத்தை அந்த இலையில நீங்கள் எழுதணும். குபேரருக்கு கோடான கோடி செல்வங்களை கொட்டி கொடுத்த ஐஸ்வரேஸ்வரர் என்ற திருநாமத்தை தான் அந்த வில்வ இலையில் 9 இலையிலையும் நீங்கள் எழுத போகிறீங்க. இப்படி எழுதி அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதுளம் குச்சாலை எழுதலாம், ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கிற குச்சாலையும் எழுதலாம், வெற்றிலை காம்பாலையும் எழுதலாம். இது போல் இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. 9 இலையிலையும் எழுதிக்கோங்க. இந்த ஒவ்வொரு இலையாக அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, ஓம் நமக் சிவாய நம அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதையே சிவபெருமானாக பாவித்து அதற்கு இந்த 9 இலையாலையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை போல பண்ணுங்க. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 இலையாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கல அப்படின்னா எல்லார் வீட்டிலையுமே திருநீர் இருக்கும். சிவபெருமானுக்கு உகந்த அந்த திருநீரால் இந்த ஒரு திருநாமத்தை சொல்லி 9 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி பண்ண அந்த அர்ச்சனை, அதாவது வில்வ இலையாக இருந்தாலும் அது பூஜை ரூம்லேயே இருக்கட்டும், திருநீராக இருந்தாலும் பூஜை ரூம்லேயே இருக்கட்டும், அதை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு டெய்லியுமே அதை நீங்கள் நெற்றியில் இட்டுட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முற்றிலும் விலகும், துரதிர்ஷ்டங்கள் நீங்கும், அதே போல் சகல சம்பத்களும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். காலையில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் நான் சொன்ன நேரத்தில் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை, வெளியில் வேலைக்கு போகணும், இல்லை இந்த சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா நாளைக்கு எந்த இடத்துல இருக்கீங்களோ இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விடாமல் பூஜை ரூமில் இருந்தாலும் சரி, வெளியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வெளியில் வேறு ஏதாவது வேலை விஷயமா போயிருக்கீங்கனாலும் அந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த ஒரு திருநாமத்தை மறக்காமல் ஒரு 27 முறை இல்லைன்னா 54 முறை, உங்களால் முடிஞ்சால் 108 முறை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது சுத்தபத்தமாக கண்டிப்பாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்டா இந்த மந்திரத்தை குளிச்சுட்டு சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம். காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம். 2 வேளையும் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அர்ச்சனை பண்ண அந்த வில்வ இலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க
பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பணம், காசு, நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம். நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற கல்லாப்பேட்டையிலையுமே ஒரு மஞ்சள் துணியில் கட்டி இதை அந்த இடத்துலையும் வச்சு பாருங்கள். நல்ல ஒரு பணவரவையும் செல்வத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய குபேர வியாழக்கிழமை பிரதோஷமும் சேர்ந்து வர்றது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய. அதே போல் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா கடலப்பருப்பு, வெல்லம், இதை ரெண்டுமே நாளைக்கு கண்டிப்பாக பசுமாட்டுக்கு உணவாக கொடுங்க. நாளைய தினத்தில் இந்த கடலப்பருப்பும் வெல்லமும் தானகமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, பொருளாதார ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சிவபெருமான் கொடுத்தே தீருவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாடை நாளைக்கு மறக்காமல் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.